இந்த நாமக்கல் அந்த பகுதியில் பள்ளிப்பாளையத்துல எல்லாம் நிறைய இந்த நெசவாளர்கள் தறி நெய்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் அதிகமான வட்டிக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி விடுவார்கள். அந்த கடன் 1 லட்சமாக இருந்து 2 லட்சமாக இருந்து வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு 3-4 லட்சம் ஆகி போயிடும். இந்த கடைக்காரன் கடுமையான நெருக்கடி பண்ண உடனே அந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு மருத்துவமனையும் கிட்னிக்குன்னு புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் போய் இந்த ஏழை மக்களை அணுகுவார்கள். அணுகி இந்த மாதிரி அந்த மாதிரி வீட்டில் கடன்காரன் வந்து நிற்கிறேன், ஏன் கஷ்டப்படுற, ஒருத்தருக்கு அவசரமாக ஒரு கிட்னி தேவைப்படுது, உன்னோட கிட்னி பொருந்தி போகுது, நீங்கள் உன் கிட்னியை தானமாக ஒரு கிட்னியை கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு 4 லட்ச ரூபா பணம் வாங்கித்தேன்னா அதை வச்சு நீ கடன் அடைச்சிடலாம், வீடை முடிச்சிடலாம், பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்களும் நானும் கிட்னியை விற்போமா? ஏழைங்களாக இருக்கணும் தானே கிட்னி விற்கிறாங்க. ஸோ அந்த 4 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அந்த கிட்னியை அவர்கள் தானமாக பெறுபவருக்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். தோழர்களே, தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. 1 கோடி ரூபா எங்கே இருக்குது? 4 லட்ச ரூபா எங்கே இருக்குது? கிட்னி திருட்டவனை காப்பாற்றுற கவர்மெண்ட்டை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஏழை ஜனங்க தானங்க கிட்னி விற்கிறாங்க. 4 லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு அந்த கிட்னியை விற்று சம்பாரித்து அதில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிக்கிட்டு சுற்றுறானுங்களே. இந்த ஆட்சியாக தொடரணும். யோசித்து